நாளிதோறும் புதியவை. நல்ல பழக்கவழக்கம். பிப்ரவரி 9. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. 1954ஆம் ஆண்டு பல்ராம்பூர் மருத்துவமனைக்கு அதன் அருகாமையில் உள்ள ரயில் நிலையத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த அழைப்பில் மிகவும் அவசரம். ஒரு சிறுவனுக்கு மருத்துவ உதவி தேவை. மருத்துவ ஊர்தியை அனுப்பி வையுங்கள் என்று கூறப்பட்டது. அந்த சிறுவனை மருத்துவமனையில் சேர்க்கும்போது அந்த சிறுவனுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக காணப்பட்டது. கை கால் மற்றும் உடலின் அநேக பகுதிகள் காயங்களோடும் அநேக தழும்புகளோடும் காணப்பட்டது. பற்களின் நிலைமையும் மோசமானதாக இருந்தது. கடினமான இரும்பை அல்லது மிக கனமான மரக்கட்டையை கடிக்க முயற்சி செய்து பற்கள் நொறுங்கினதைப் போல தோற்றமளித்தது. சிறிது நாட்களுக்கு பிறகு அவனுடைய உடல் முன்னேற்றம் அடையும் போது மருத்துவமனையில் இருந்தவர்கள் அவனிடத்தில் பேச முயற்சி செய்தார்கள். ஆனாலும் பேசியது எதுவும் அவனுக்கு புரியவில்லை. அவனாலும் பேச முடியவில்லை. மிகுந்த குழப்பத்தின் மத்தியிலேயே மருத்துவர்கள் அவனுக்கு சிகிச்சை அளித்து வந்தார்கள். அவனுடைய பெயர் கூட தெரியாததால் மருத்துவமனை ஊழியர்கள் அவனுக்கு ராமு என்று பெயரிட்டார்கள். மற்ற குழந்தைகள் எல்லாம் குழந்தைகளோடு விளையாட ஆர்வம் காட்டிய போது இவனுக்கு அது போன்ற ஆர்வம் இல்லாதிருந்தது. மற்ற குழந்தைகளிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவனாக ராமு காணப்பட்டான். சிறுவர்கள் அறையிலிருந்து அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை மருத்துவமனை ஊழியர்கள் அருகில் இருந்த உயிரியல் பூங்காவிற்கு அழைத்துச் சென்றனர். அப்படி அழைத்துச் சென்றபோது ராமுவின் செயல்கள் வித்தியாசமாக காணப்பட்டன. ஓநாய்களை பார்த்தவுடன் அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு செய்த செயல்களை பார்த்தார்கள். ஓநாய்களோடு அவனால் பேச முடிந்தது. ஓநாய்களும் அதற்கு மறு உத்தரவு கொடுத்ததை அவர்கள் பார்க்க முடிந்தது. எனவே மருத்துவர்கள் அவனுக்கு ஒரு சில பரிசோதனைகளை செய்ய முடிவு செய்தார்கள். அந்த சோதனைகளின் முடிவில் ஒரு மனிதனைப் போல வாழ்வதை விட ஒரு ஓநாயைப் போல வாழவே ராமு முயற்சி செய்தான் என கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அவனுக்கு ஓநாய் சிறுவன் என்று பெயரிடப்பட்டது. உண்மையாகவே ராமு ஓநாய் சிறுவன் அல்ல. அவன் தேவனால் உண்டாக்கப்பட்ட விசேஷமான படைப்பாகிய மனிதன்தான். ஆனால் அவன் சிறு பிராயத்திலிருந்து ஓநாய்கள் மத்தியில் இருந்ததால் அவனுடைய பழக்க வழக்கங்கள் அப்படியாக இருந்ததென நம்பப்படுகிறது. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஜெபம். உலகத்தோடு சேர்ந்து கரைபடாதபடிக்கு எங்களை